மஞ்சு மண்டை, ஏ மஞ்சு மண்டை, எம்பிட்டு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். இவ அப்படி உள்ள என்னத்த பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏட்டி மஞ்சு மண்டை, என்னத்த கூப்பிட்டீங்களா? ஏட்டி எம்பிட்டு நேரமா கூப்பிட்டு கிடக்கேன். உள்ள அப்படி என்னதான் வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல. வேலை தான் அக்கா செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை மாதிரி வெட்டியா உட்காந்துருக்கோம். என்னடி சொன்னவா? நான் வெட்டியா இருக்கனா? ஆளே மூஞ்சி பாரு அவளுக்கு. பின்ன கலெக்டர் ஆஃபீஸ்ல உட்காந்து கையத்தை போட்டுட்டு இருக்கீங்க. கால் மேல காலை போட்டுக்கிட்டு சோப்பால தர உட்காந்துருக்கீங்க. நேரம் முடியா நேரம். வெளியூர்ல இருக்கிற என் மாவன் வீட்டுக்கு வரட்டும். அப்புறம் அவங்கிட்ட சொல்லி உன்னைய உன் வீட்டுக்கு அனுப்புறேன் இரு. பாப்போம். முதல்ல எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. இந்த போனல மலேசியா இருக்கிற என் மாவனுக்கு போன போட்டுத்தா. யாருக்கு? மாணிக்கு மாமாக்கா? ஆமாண்டி, மலேசியால மாணிக்கம் இல்லாம பின்ன உங்க அப்பா கோணிக்கு மாக்காரக்கா? ஆளே எவ்வளவு பாரு. முதல்ல என் மாவனுக்கு ஒரு போனை போட்டு தாடி. நான் என் மாமன் கிட்ட பேசணும். இப்ப எதுக்கு இவங்க மாணிக்க மாமாக்கு போனை போடுறாங்கன்னு தெரியலையே. இந்தாங்க போனை போட்டுட்டேன். ரிங்கு போது எடுத்தா பேசுங்க. அதை போன் போட்டு கொடுத்துடல. அப்புறம் என்ன போய் உள்ள வேலையை பாருப்பா. ஓஹோ, இதுக்கு பேர் தான் காரியம் முடிஞ்ச உடனே காலை வர்றதா அர்த்தமா? அது சரி. என்னடி காலை கையன்னு சொல்லிட்டு கிடக்க? ஒன்னும் இல்லத்த, நீங்க பேசுங்க. ஹலோ ஐயா மாணிக்கா, நான் தான் அம்மா பேசுறேன். நல்லா இருக்கியா ஐயா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்கேன். என்னத்தை செய்ய? வீட்டுல 2 மருமகளை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுக்கும். எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டு உட்காரவும் முடியாம நிமிரவும் முடியாம ரொம்ப நொந்து நூலா கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். என் கஷ்டம் என்னோட போகட்டும். அது ஏன் நீ வேற கேக்குற? அடக்கடவுளே, என்ன இந்த கேள்வி மாமா கிட்ட இப்படி எல்லாம் புடிக்கிட்டு கிடக்காக. இரு போய் சின்ன பொண்ணு அக்காவை கூட்டிட்டு வரேன். அம்மா, சின்ன பொண்ணு குழந்தைலாம் எப்படிமா இருக்காங்க? ஆமா, உன் பொண்டாட்டிக்கு என்ன குறை? சொக்காவை மாட்டிக்கிட்டு நல்ல சோக்கா தான் கிடக்கா. சின்ன பொண்ணு அக்கா சீக்கிரம் வாக்கா. மஞ்ச மண்டை அடுப்படியில ஆயத்துட்டு வேலை கிடக்கு. எங்கடைய நீ அவசரமா இழுத்துட்டு போறவா? அக்கா நீ முதல்ல வந்து இங்க கொஞ்சம் பாரு. வா பாரு, நல்லா பாரு. உன்னையும் என்னையும் குறை சொல்லு மாமியார பாரு. அப்புறம் மாணிக்கா, பொங்கல் வேற வந்துருச்சுடா. இன்னும் நீ பைசாவை போட்டு விடலையே. எப்படா போட்டு விடுவ? அம்மாக்கு கட்டிக்கிறதுக்கு புடவை கூட இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கேன் பார்த்துக்க. 2 புடவை தான் கலந்துச்சு. அதுவும் கந்தல் துணியாட்டு கிழிஞ்சு போய் கிடக்கு. நீ காசு அனுப்பிச்சா தானே அம்மா நான் புடவை எடுக்கிறதுக்கே. வீர புள்ள இந்த கிளவியோட புடவை தான் கிடக்கு. ஆனா கட்டிக்கிறதுக்கு புடவையே இல்லைன்னு கதை அடிக்குது பாரு. நான் என்னமா பண்றது? நம்ம ஊர்ல பொங்கல்னா அதுக்காக வெளிநாட்டுல பொங்கல் கொண்டாடுவாங்களா? அவங்க போடுறப்பதான் சம்பளத்தை போடுவாங்க. போட்ட உடனே நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன்பா, நான் என்ன எனக்கு மட்டுமா கேட்கறேன்? உன் பொஞ்சாதி பிள்ளைக்கும் துணி மணி எடுக்கணும்ல, அவங்களுக்கும் சேர்த்து தானே கேட்கறேன். அம்மா வச்சிருக்குது 2 புடவை. அதுவும் போகிக்கு போட்டு கொளுத்தலான்னு பார்த்துட்டு கிடைக்கேன். நீ பைசா போட்டாத்தே அம்மா புது புடவை எடுக்க முடியும். சரிம்மா நான் பார்த்து போட்டு விடுறேம்மா. சரிப்பா, எவ்வளவு சீக்கிரம் நீ பணத்தை போடுறியோ அவ்வளவு சீக்கிரம் அம்மா பட்டு புடவை எடுத்துப்பேன் பார்த்துக்க. ஏன்னா அக்கம் பக்கத்து காரிகளாம் புது புடவை எடுத்துக்கிட்டு மினிக்கிட்டு திரியிறாளுக்கும். உன் அம்மா பழைய புடவை கட்டிருந்தா உனக்கு தானே அது மானக்கேடுவே. அதனால தான் அம்மா சொல்லுறேன், சீக்கிரமா பணத்தை போட்டு விடுவா. சரிங்கம்மா. சின்ன பொண்ணு என்ன பண்றா? எப்பா, அவ வீட்டுல ஆள் இல்ல. அக்கம் பக்கத்து வீட்டுல போய் கதை பேசுறதா அவ வேலை. அவ வந்தானா நான் அவனுக்கு போன் பண்ண சொல்றேன். சரியா? சரிம்மா, உடம்பை பாத்துக்குங்க. அப்புறமாட்டிக்கு நான் பண்றேன். வைக்கிறேன். வை கட்டி யாரும் கட்டுவல. அலமாரில அடிக்க வச்சிருந்த புடவலாம் இப்ப எதுக்கு நீங்க கொண்டாந்து போட்டிருக்கவா? போகிக்கு போட்டு கொளுத்தேன். என்னடி சொன்ன? நீங்க தான் அத்தை சொன்னீங்க போகிக்கு போட்டு புடவையெல்லாம் கொடுத்து போறேன், எனக்கு கட்டுறதுக்கு புடவையே இல்லைன்னு மாமா கிட்ட கதையா அடிச்சிட்டு இருந்தீங்களா? அதை நாங்க நல்லா கேட்டோம். ஓஹோ, நானும் என் மாமனும் பேசுறத ஒட்டு கேட்டு இருந்தீங்களா? ஒட்டு கேட்கலாத்த, உரிமையா கேட்டுட்டு கடந்தோம். நீங்க பேசினது உங்க மவங்கிட்ட, என் வீட்டுக்காரர்கிட்ட. எனக்கு இல்லாத உரிமையா என்ன? அவர்கிட்ட நீங்க என்னைய பத்தி தப்பா சொன்னதும் நான் கேட்டேன், இல்லாதது போலதும் நீங்க பேசுனதும் கேட்டேன். அட உடுச்சின புனக்கா, உன்னைய பத்தி என்ன சொன்னாலும் மாமா நம்ப மாட்டாரு. அது உனக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். ஏத்தே, இவ்வளவு புடவை கட்டாம தானே கிடக்கு. இது போதாதா உங்களுக்கு? இதுக்கு மேல எதுக்கு உங்களுக்கு புது புடவை? சின்ன பொண்ணக்கா, இதெல்லாம் போகிக்கு போட வேண்டிய கந்தல் துணி புடவை கிடையாது. புதுசா கட்டாம இருக்கிற காட்டன் புடவை. என்னங்கடி 2 பேரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு என்னை குறுக்க மறுக்க கேள்வி கேட்கலான்னு பாக்குறீங்களா? இங்க பாரு, என் பிள்ளைகிட்ட காசு கேட்கற உரிமை உரிமை எனக்கிட்ட தான் இருக்கு பாத்துக்க. அதுக்கப்புறமாச்சே உங்களுக்கு இருக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏன் அத்தை, வயசான காலத்துல இந்த காட்டன் புடவை கட்டுறதை விட்டுவிட்டு கலர் கலரா பட்டு புடவை கேட்குதா உங்களுக்கு? என்னது வயசான காலமா? அப்படி என்னடி எனக்கு வயசாகி போச்சு. டீ அதிகமா குடிக்கிறதுனால முடி நரைச்சு போச்சு, அம்பிட்டுதே. மற்றபடி எனக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஆகலை. நினப்புதான் பொழப்ப கிடைக்குமா? அடியே, ஏமாவன் ஃபாரின்ல இருக்கா. அப்படி இருக்கில்ல, நான்லாம் பட்டு புடவை கட்டினாத்தேன் 10 பேர் என்னைய பார்த்து மதிப்பாங்க. அதனால நான் 10,000 கட்டுவேன், 20,000 பட்டு புடவை எடுத்து கட்டுவேன். அது என்னோட விருப்பம். உங்களுக்கு ஏண்டி வயிறு ஏறுதே? ஏன் அத்தை,
மாமா அனுப்புற காசெல்லாம் இப்படியே நீங்க செலவு பண்ணீங்கன்னா அப்போ சின்ன பொண்ணு அக்காக்கும் பாப்பாக்கும் மற்ற செலவுக்கெல்லாம் யார் பார்த்துக்கிறதா? என் மக பாரியில் வேலை செய்யறதே என்னைய நல்லபடியா பார்த்துக்கணுன்றதுக்காண்டிக்க. இருந்தாலும் அவன் தாலி கட்டின பாவத்துக்காண்டி அவன் அனுப்புற சம்பளத்துல மாச்சம் 5000 ரூபாய் எடுத்து உன் அக்கா கிட்ட கொடுக்குறல்ல, அப்புறம் என்ன அவளுக்கு? 5000 ரூபாய் எந்த மூலிகத்தை பத்தும்? இது அநியாயமா இல்லையா? என்னட்டி அநியாயம்? என்ன அநியாயம்? அக்காவை தங்கச்சி தேர்ந்துக்கிட்டு அடிக்கடிக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி திங்கிறீங்களே, அதுதாண்டி அநியாயம். வீட்டுல சோறாக்கி தின்னீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு செலவு பெருச்சா ஒன்றும் இருக்காது. அடிக்கடிக்கு வெளியே போய் ஊரை சுத்திட்டு தின்னுட்டு வரையல, அதே உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் உனக்கு பத்த மாட்டேங்குது. நான் எப்படி பார்த்தா அந்த 5000 கூட உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது. ஏதோ ஐயா போவோம் குழந்தைக்கு பேம்பஸ் வாங்கணும் டைப்பர் வாங்கணும்னு சொல்லுவியான்றதுக்காண்டி கொடுத்தேன். அது இனிமேட்டு அது கூட கொடுக்க மாட்டேன். கட்டு மறுவாதியா இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளே பத்திரமா அடுக்கி வைக்க போக. அப்போ பொங்கலுக்கு நீங்க புது புடவை தான் கட்டுவீங்க. ஆமாண்டி, அதுவும் 10000 ரூபாய் பட்டு புடவை தான் கட்ட போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க போங்க. அக்கா, இந்த மாமியாரை என்னக்கா பண்றது? முதல்ல அதுங்கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி வைக்கணும். அது இருக்கிற வச்சு தான் அடிக்கடிக்க என் வீட்டுக்காரருக்கு போனை பண்ணி இது அனுப்பு அது அனுப்புன்னு தொல்லை பண்ணிட்டு கிடக்கு. முதல்ல அந்த போனை வாங்கி எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும். சரியா சொன்னக்கா. இவ்வளவு புடவை வச்சுக்கிட்டு மத்தனுக்கு போனை போட்டு 50000 அனுப்ப சொல்லி கேக்குது பாரு. எப்படிப்பட்ட ஆளா இருக்கு இந்த மாமியார்? என் புரிச்ச கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுலாம் இவங்க பட்டு புடவைக்கு செலவு பண்ணுவாங்களா? இதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா என்ன? விட மாட்டேன். என்னக்கா பண்ண போற? மாமியார் சொன்ன பொய்ய உண்மையாக்க போறேன். என் புரிச்சுக்கிட்ட கட்டிக்கிறதுக்கு புடவையே இல்ல, 2 புடவை தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, வீர புள்ளா புடவை வச்சுக்கிட்டு புடவையே இல்லைன்னு போய் சொல்லிச்சுல. அதனால இந்த புடவையெல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் பாதி விலைக்கு வந்த வரைக்கும் லாபம்னு வித்துட்டு வந்துருவோம். வர காசை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்குவோம். என்ன சொல்ற? அட அருமையான ஐடியா சின்ன பொண்ணுக்கா. இந்த புடவைய கண்டிப்பா வாங்கி பார்க்க வித்தோம்னா கண்டிப்பா காசு அதிகமாவே வரும். அப்புறம் அத்தை 10000 இல்ல 15000 ரூபாய் பட்டு புடவை எடுத்தாலும் நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சரி வா போவோம். குழந்தைய கொண்டு போய் பக்கத்து வீட்டு குஷ்பா வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு சரியா? இந்த புடவையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு வெளியே போய் நில்லு. இந்த வந்துடுறேன். சரி சின்ன பொண்ணுக்கா. கேக்கா, வீட்டுல காய்கறில தீந்து போச்சு. சாயங்காலம் சந்தைக்கு போலான்னு இருக்கேன். அப்படியே போனோம்னா பொங்கலுக்கு சேர்த்தாப்புல காய் வாங்கிட்டு வந்துடலாம்ல. நீங்களும் வரீங்களா? ஆமாண்டி, எனக்கும் காய்கறில வாங்க வேண்டியது கிடக்கு. சரி நீ போகும்போது கூப்பிட்டு நானும் வரேன். சரிக்கா. வாங்கம்மா வாங்க. புடவையோ புடவை, பொம்பளைங்க கட்டுற புடவை, புது புடவை, கலக்கலரான காட்டன் புடவை, காசு கொடுத்து வாங்கின புடவை. வாங்கம்மா வாங்க. ஏட்டி சின்ன பொண்ணு இங்க வாங்க. கேக்கா, என்ன சின்ன பொண்ணு புடவை வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு? ஆமாக்கா, எல்லாம் புது புடவை. பொங்கலுக்குனே வந்திருக்க புது கலெக்ஷன் பார்த்துக்கிடுங்க. பொங்கலுக்கு புடவை எடுக்கிறதுக்காண்டி எல்லா பொம்பளைங்களும் கடைக்கு ஏறி ஏறி இறங்குவாங்கல்ல. அவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டிக்கு நாங்க 2 பேரும் நேரடியாக கடைக்கு போய் காசு கொடுத்து பொங்கலுக்கு வந்திருக்க புது புது கலெக்ஷன் புடவை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அடே எங்க அப்பா, உன் புருஷன் வெளியூர்ல இருந்து பணத்தை போட்டாராக்கா, அதனால தான் புடவை பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? ஆமாக்கா, பொங்கலுக்கு புடவை வியாபாரம் தானே நல்ல வியாபாரம், பொருத்தமான வியாபாரம். அதே அவர் போட்ட பணத்துல புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடேங்க அப்பா, நல்ல வித்தியாசமான கலெக்ஷனா தான் கிடக்கு. ஆமாக்கா, இது கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அத்தனை பேர் கண்ணும் அப்படியே உங்க மேல தான் கிடக்கும் பாத்துக்க. அந்த அளவுக்கு கலர் எல்லாம் சூப்பரான கலரு. அக்கா, எனக்கு இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா தாண்டி இருக்கு. ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி ரோசப்பு கலர்லயே எடுக்காத, கொஞ்சம் புதுசா வித்தியாசமான கலர்ல எடு. அக்கா, எனக்கு இந்த பிங்க் கலர் தானே பிடிக்கும். சரிக்கா, உன் விருப்பம் போல எடுத்துக்க. ஏன்னா புடவை கட்ட போறது நீ தானே. அக்கா நீங்களும் எடுத்துக்கங்க. இந்த புடவை எப்படி இருக்கு? நீங்களும் பிங்க் நானும் பிங்க், சூப்பர். இந்த பொங்கலுக்கு நம்ம 2 பேரும் பிங்க் கலர் புடவையே கட்டுவோம். ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்க பயல்களாம் நம்ம 2 பேரையும் அக்கா தங்கச்சி அப்படிதான் கூப்பிடுதாங்க. இந்த பொங்கலுக்கு ஒரே மாதிரி புடவை கட்டணும்னா அவங்க கண்ணெல்லாம் பொறுக்கவே பொறுக்காது பாத்துக்கங்க. ஆஹா, அருமையான கலரு, கல்யாணி காட்டனு. என்னது? அப்ப இந்த புடவையில கல்யாணி கட்டினதா? அட கடவுளே, எவ்வளவு கட்டின புடவையாடி எங்க கிட்ட கொண்டாந்து விக்கிறாவா? ஐயோ அக்கா, கல்யாணி கட்டின புடவை கிடையாது, இது பேரு கல்யாணி காட்டனு. ஓஹோ, நான் எவ்வளவு கட்டின புடவையத்தான் கொண்டாந்து குத்துவீங்களோன்னு நினைச்சுட்டேன். ஆமா சின்ன பொண்ணு, இது விலை எம்பிட்டு? அது 500 ரூபாய், இது 600 ரூபாய். அடியாத்தி, என்ன 500 600 சொல்லிக்கிட்ட? சின்ன பொண்ணு, நாமெல்லாம் அக்கா தங்கச்சி மேல பழகிட்டு கிடக்கும். ஒரே ஊர்ல அக்கா பக்கத்து வீடாட்டம் கிடக்கும். கொஞ்சம் விலையை பாதி குறைச்சு கொடு. ஏக்கா, பாதினா 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு நான் புடவை கொடுக்க முடியுமா? அப்புறம் எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுறது? கடையிலேயே நான் காசு கொடுத்து 600 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த விலை தான் உங்களுக்கு விற்கிறேன். நீங்க அதுலயே பாதியை குறைச்சி தர சொல்றீங்க. அதானே, கடைக்கு போனீங்கன்னா 1000 2000 தான் புடவை கிடக்கும். 500 600னா புடவை கிடையாது பாத்துக்கங்க. இந்த கலர் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு வசந்தியக்கா. இந்த ஒரு தடவை தானே எடுத்து கட்ட போறீங்க, விலை வசதியா இருந்து கட்டுங்க. இந்த புடவைய 500 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 5000 ரூபான்னு கேட்பாங்க. ஆமாக்கா,
5000 ரூபாய் இந்த புடவை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இது உண்மையான விலை 500 ரூபாய். உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். பேசாம வாங்கி கட்டிக்கா. ஆமா வசந்தி, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும், பத்துக்க வாங்கிக்க. இதுவே நாம கடைக்கு போயிருந்தோம்னா இங்கிருந்து ஆட்டோ சார்ஜ் போட்டுக்கிட்டு அங்கிருந்து கடைக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு 1/2 மணி நேரம் 5 மணி நேரம்னு உட்காந்து ஆஞ்சி புரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா புடவையே எடுத்துருக்க முடியும். வீட்டுக்கு வரத்துக்குள்ள பொழுதே சாஞ்சி போயிருக்கும். அங்கிருந்து வர வழியில ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கணும். இவ்வளவு செலவியா நமக்கு சின்ன பொண்ணு கம்மி பண்ணி கொடுத்துருக்கா. சிம்பிளா வீட்டுக்கே புடவை எடுத்துட்டு வந்து இந்தா சட்டுன்னு புடவை வாங்குற மாதிரி பண்ணி விட்டால, பேசாம வாங்கிக்க. அதானே உங்களுக்கு சாப்பாடு செலவு வண்டி செலவுன்னு 300 ரூபாய் செலவை நான் மிச்சப்படுத்தியிருக்கேன். நான் எப்படி பார்த்தா நீங்க தான் எனக்கு அதெல்லாம் சேர்த்து குடி தரணும். இருந்தாலும் அக்காவா போயிட்டீங்க, அதெல்லாம் வேண்டாம். அந்த புடவை 600 ரூபாய் அது மட்டும் கொடுங்க. சரிட்டி கோச்சுக்காத, வாங்கிக்கிறேன். அப்படியே என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு புடவை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கா உனக்கு இல்லாததா எடுத்துக்க. என்னங்கிட்ட ஒரே கூட்டமா இருக்கு. வாங்க எலிச்சக்கா, நம்ம சின்ன பொண்ணு புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அதான் பொங்கலுக்கு புடவைய பார்த்துட்டு கிடக்கும். நீங்களும் உங்க மருவளுக்கு எடுத்துட்டு போகல. அப்படியா சங்கதி, நல்லதான் நடக்கு. நான் கூட எடுக்கலாம். ஆண்டிங்களா, இது ஆடி தள்ளுபடி இல்ல, அதிரடியான தள்ளுபடி. ஆளாளுக்கு வேணுன்ற புடவையா எடுத்துக்குங்க. எங்க காட்டுங்க பாப்போம். என் மருமகளுக்கும் எனக்கும் ஒரு புடவை எடுத்துக்க போறேன். வந்து பாருங்க எழுச்சக்கா, உங்களுக்கு வேணும்ன்றத பார்த்து எடுத்துக்கிறீங்க. கெட்டி மஞ்சு மண்டை பாத்தியாட்டி, அத்தையோட பழைய புடவை வித்ததுல 10,000 ரூபாய் நமக்கு லாபம். ஆமா சின்ன பொண்ணு, இந்த அத்தை எப்ப பார்த்தாலும் புடவையா இல்லைன்னு எவ்வளவு போய் சொல்லிச்சு. இப்ப உண்மையில அதுக்கு கட்டுறதுக்கு புடவையா கிடையாது. என்னதான் 10,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை வாங்கினாலும் ஒரே ஒரு முறை தான் கட்ட முடியும். அது ஒரு வருஷம் முழுக்க கட்டவா போற. இப்ப பாரு, இனிமேட்டு புடவையே இல்லாம அது கஷ்டப்படத்தான் போகுது. அது சொன்ன பொய்ய நாம உண்மையாக்கிட்டோம். ஆமா, நல்ல அதுக்கு வேணும். சரி விடு, ஏதோ வந்த வரைக்கும் லாபம். இந்த புடவையில வித்து நாம பணத்தை பார்த்தாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா பட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே குழுன்னு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு குஷியா வீட்டுக்கு போறோம். என்ன சொல்ற? சூப்பர் சின்ன பொண்ணக்கா, வா போவா. இந்த பொங்கல் நமக்கு தாண்டி சிறப்பா அமையுது. ஆமா வா போவோம்.